Hi my dear friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Accenture அப்படிங்கற ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய HR அனலிஸ்ட் அப்படிங்கற ஜாப் ஆப்பர்சூனிட்டி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி வந்து ரிமோட் ஜாப், work from home job. நீங்க வீட்ல இருந்துக்கிட்டே work from home மூலமா உங்க சிஸ்டத்துல நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம். பட் இதுக்கான பேசிக் ட்ரெய்னிங் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எனி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான மேஜர் ஒர்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் A to Z வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி Accenture அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி மந்த் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் வந்து இந்த கம்பெனிலேருந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து Accenture இஸ் ஹைரிங் ஃபார் த போஸ்டிங். என்ன ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா HR அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேன் இந்தியா தான், சரிங்களா. கேண்டிடேட்ஸ் வித் எனி கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HR அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு தகுதிகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து எனி கிராஜுவேட்டு, எனி போஸ்ட் கிராஜுவேட், எனி UG PG டிகிரி படித்தவங்க இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேட்ச் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனி பேட்ச் நீங்கள் 2020 தான் படித்த வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 22, 21, 20, 19, 18 எந்த பேட்சில் நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸர் கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், சரிங்களா. உங்களுடைய கீ ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா HRடைய ஒர்க் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா. HRடைய அனலிஸ்ட்டு, HRக்கு அனலிஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த HRல வந்து HR டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒன்று வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்ப்பாங்க. கிராஸ் செக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்டாஃப் ஒரு நாளைக்கு வந்து வந்திருக்காங்க, எவ்வளோ போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சேலரி போடுறது, இந்த ESI எல்லாமே தனியாக வந்து அவங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு மீதி சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போடுறது, அந்த BF டிபார்ட்மெண்ட்டுக்கு BF அமௌண்ட் வந்து ஃபார்வர்டு பண்ணுறது, இதுதான் உங்களுடைய மேஜராக இருக்கக்கூடிய ஒர்க்கு, சரிங்களா. இந்த ஒரு ஒர்க்கை தான் நீங்கள் வந்து சிஸ்டம் மூலிமா வந்து பார்க்க போகிறீங்க. அதை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். நான் இதை பற்றி பொறுமையாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இதை பற்றி நீங்கள் மேஜராக ஃபுல்லாக டீட்டெயிலாக டெடிகேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிங்க் தேவைப்படும். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய மேஜராக எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன அப்படின்னா எனி UG PG படித்தவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். +2 படித்தவங்க ட்ரை பண்ண முடியாது, சரிங்களா. உங்களுக்கான இருக்கக்கூடிய ப்ரிஃபரபிள் ஸ்கில்ஸு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வேலைக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டிங் ப்ராசஸ் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கும். டெப்த் நாலேஜ் இஸ் த பாலிசிஸ், எப்படி வந்து ரெக்ரூட்டிங் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் HR இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எப்படி வந்து ஸ்டாஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி அந்த ஸ்டாஃபுக்கு இன்டர்வியூ வந்து எடுக்கிறது, இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வித் ஹைலி கொலாபரேட்டிவ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்கில் செட் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸு, ஆடிட், அவுட்லுக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்த உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாமே மஸ்ட்டு, சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட் இன் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஸ்ட்ராங் வெர்பல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஒரு HRஆக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கம்யூனிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த கம்யூனிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனின்னு கிடையாது, பொதுவாகவே ஒரு HR அப்படிங்கிற ரோலுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாஃப், சரிங்களா. அப்படிங்கிறனால அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் ஹேர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆர் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் ஏற்கனவே நீங்கள் வந்து போஸ்டிங்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். பட் உங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி போட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து HR ரவுண்டு, டெக்னிக்கல் ரவுண்டுங்கிறது வந்து இருக்கும். இந்த 2 ரவுண்டையும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ நிறைய ஜாப்ஸ்லாம் போடுறீங்க, பட் எங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட்ஸ், இந்த HR ரவுண்டு, டெக்னிக்கல் ரவுண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியல, இதை பற்றி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபர்தராக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 கமெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து பண்ணுறேன். பட் இப்போவே நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நான் சர்ச் பண்ணி எடுத்ததை வச்சும் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக எப்படி வந்து இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுறது, ஏன்னா இன்டர்வியூனாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ண போகிறீங்க, அது ஓகே. ரெண்டாவது இந்த HR ரவுண்டு, இந்த விர்ச்சுவல் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க, இந்த டெக்னிக்கல் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்டு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிஸ், IT கம்பெனிஸ் எல்லாமே ரவுண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை பற்றி டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா அதை டெடிக்கேட்டடாக வீடியோ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.